நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய தியானங்களில் இது நமக்கு 49வது நாள். The meditations of the Holy Spirit. This is the 49th day. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நான் எவ்வளவு கிரமமாக விளங்கி கொண்டேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share with you about the works of the Holy Spirit in the way I have understood. போன முறை நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வரும் பொழுது அந்நிய பாஷை நம்ம பேசுவோம், அறியாத பாஷையை நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து போன மாதத்தில் என்னுடைய செய்தியின் பொழுது நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். The last month I shared with you about speaking in tongues when Holy Spirit comes upon us. இன்னும் சரியாக ஒரு கொஞ்ச நேரம் அதை நம்ம பார்த்து விட்டு நம்ம மற்ற காரியங்களுக்கு நம்ம செல்லலாம். For a few more minutes we will see about that and then we will go to other topics. 38வது நாள் நம்ம டெரிக் பிரின்ஸ் எழுதிய அந்த பகுதியில் அந்நிய பாஷை பேசுதலை குறித்து அவர் எழுதுகிறார். On the 38th day meditation by Derek Prince, he has written about the speaking in tongues. அந்நிய பாஷையை நான் பேச வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உள்ளவங்களுக்கு, அந்நிய பாஷை நான் ஆண்டவரோடு கூட நான் ரகசியங்களை பேசுகிறேன் என்று அறிந்தவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய வாயிலே அந்நிய பாஷையை கொடுக்கிறார். Those who know speaking in tongues and those who understand that it is talking secrets with God, God gives this language in their tongue. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்த பொழுதிலும் அநேகருக்கு இன்னும் அந்நிய பாஷையில் பேசுகிற அந்த ஒரு அனுபவம் அநேகருக்குள்ளாக இல்லை. When many have received the Holy Spirit, still they don't have the experience of speaking in tongues. ஏனென்றால் நம்ம வாய்களை திறந்து பேசும் பொழுது நம்ம வேறு எதையாவது நம்ம உளறி விடுவோமோ என்கின்ற ஒரு பயத்தில் நம்ம அந்நிய பாஷை பேசுவதில்லை. We have a wrong fear that we would speak something wrong and because of that we don't speak in tongues. வாய்களை திறந்து பேசும் பொழுது உண்மையாகவே ஆவியானவர் நம்முடைய வாயிலே அந்நிய பாஷையை கொடுக்கிறார். But when we truly open our mouth and speak, Holy Spirit will give us these tongues. இன்னொரு காரியத்தை நம்ம குறித்து பார்த்தோம். அறியாத பாஷை என்கிறது, நான் தமிழிலே அந்நிய பாஷை அறியாத பாஷை என்று இரண்டு வெவ்வேறு வார்த்தைகளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். I want to share with you two things. One is speaking in foreign language and another is speaking in unknown tongues. அந்நிய பாஷை என்பது இந்த உலகத்திலே, இந்த உலகங்களிலே பேசப்படுகிற வேறொரு கண்டத்திலேயோ அல்லது வேறொரு இடத்திலேயோ பேசப்படுகிற மொழிதான் அந்நிய பாஷை என்பது. The foreign language is something that is spoken in another place by people living on this earth. ஒருவேளை நம்ம அந்த பாஷையை நம்ம அறியாதிருந்தால் நம்ம என்ன பேசுகிறோம் என்பது நமக்கு தெரியாது. If we do not know that language, then we will not have an understanding about what we are speaking. அதே மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்ட ஒருவர் அங்கு இருப்பார் என்றால் நான் என்ன பேசுகிறேன் என்பது அவருக்கு விளங்கும். But if a native speaker is there, then he will understand what I am speaking. இது அந்நிய பாஷை. This is speaking in foreign language. அறியாத பாஷை என்பது இந்த உலகத்திலேயே பேசப்படாத பரலோகத்திலே பேசப்படுகின்ற இது பரலோக பாஷை தான் அறியாத பாஷை என்று நான் சொல்லுகிறேன். Another type is speaking in unknown tongue, which is not spoken in this earth. ஏன் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை அறியாத பாஷையை கொடுக்கிறார்? Why God gives us this unknown tongue? அநேக நேரங்களிலே நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அறியாத பாஷைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். When we are praying in the secret place, God gives us this unknown tongue. இந்த அறியாத பாஷையின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை நம்மோடு கூட அவர் பேசுவார். Through this unknown tongue, God speaks with us His secrets. நான் என்னுடைய தனிப்பட்ட அறையிலே நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் யாருமே கிடையாது. ஏன் ஆண்டவர் அந்நிய பாஷை அறியாத பாஷை என்னுடைய வாயில ஏன் ஆண்டவர் கொடுக்க வேண்டும்? When I am praying in my prayer room, it's in a secret place. Why God gives this secret unknown language? அப்படி நானும் ஆண்டவரும் பேசுகிறது ஆண்டவர் மட்டும் தான் அறிவார், நான் மட்டும் தான் அறிவேன். ஏன் இது ஏன் ஆண்டவர் அறியாத பாஷையில் என் வாயின் மூலமாக ஏன் பேச வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்.
Because this is known only to me and God, why does God give this unknown language? இந்த ரகசியங்களை பேசுதல் என்பது இன்னொருவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கோ இல்லையோ, நாம் தேவனும் பேச வேண்டிய இந்த ரகசியத்தை சாத்தானும் ஈவில் ஸ்பிரிட்ஸ், அதாவது வந்து பிசாசுகளும் அறியக்கூடாது என்கின்ற வகையில் தேவன் நமக்கு அறியாத பாஷையை நம்முடைய வாயில கொடுக்கிறார். God gives us this language so that when it is spoken between God and me, Satan and evil spirits will not understand this. என்னுடைய தனிப்பட்ட நேரத்தில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, நான் அறியாத பாஷையை பேசும் பொழுது, தேவன் என்னுடைய வாயிலே எனக்கு என்னுடைய எதிர்காலத்தில் செய்யவிருக்கிற சில விதமான காரியங்களை அவர் அறியாத பாஷையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். When I am praying like this, God could reveal to me the things that He wants to do in my life. என்னுடைய வாயிலே நான் என்ன பேசுகிறேன் என்று சாத்தான் அறிய மாட்டான். When I speak this language, Satan does not understand. ஒருவேளை ஆண்டவரே நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று வெளிப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் நம்ம என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் நம்முடைய தமிழில் அவர் வெளிப்படுத்துவார். If I ask God for the interpretation of what I am speaking, then He will reveal it to me in my native language. இது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இது வந்து அறியாத பாஷை. This is speaking in unknown tongues. அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுதல் நம்ம எல்லாரும் நம்ம வந்து ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிறதா. அந்த நம்ம ஒரு மொழியை பேசும் பொழுது அது வந்து தமிழிலே மொழிபெயர்க்கிறது தான் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். There's another thing like the gift of the interpretation of tongue, which every one of us have heard. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம் ரொம்ப ஒரு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அந்நிய பாஷையின் வரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது என்ன? What I am going to share with you, we have already seen. What is the gift of interpretation of tongues? அந்நிய பாஷையின் வரம் என்று ஒருவருக்கு ஆண்டவர் தனியாக கொடுக்கின்ற ஒரு வரம் அது. Interpretation of tongues is a personal gift God gives to one person. நான் வந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அந்நிய பாஷையில் நான் பேசுகிறேன், அது வரம் அல்ல, அது ஆண்டவர் எனக்குள்ளாய் கொடுக்கின்ற ஒரு நேச்சுரல். அது வந்து நான் வந்து நான் பரிசுத்த ஆவியானவரால் நிறையும் பொழுது அந்நிய பாஷையில் பேசுகிறேன். When I speak in tongues, it is not a gift, it is I have received it from the Holy Spirit. ஆனால் அந்நிய பாஷையின் வரம் என்றால் என்ன? But what is the gift of tongues? ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது சரியாக விளங்கும். When I show you an example, then you will understand. நாங்கள் ஹூப்ளி கர்நாடகாவில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு தமிழ் ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க வந்து ஜீசஸ் கால்ஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். When we are in the place called Hubli in Karnataka, there were neighbors who were also from Jesus Calls ministry. திவாகர் அவர் வந்து ரயில்வேஸில் வேலை பார்த்தாரு. அவங்களுடைய மனைவி வனஜா, இவங்க 2 பேரும் தான் அங்கே வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். The couple Divakar and Vanaja, Divakar was working in railways. They were doing ministry in that place. அந்த ஹூப்ளி பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சாபிஸ் இருப்பாங்க. பஞ்சாபிஸ்னா இந்த ரோடு கூட்டுறவங்க, குப்பை அள்ளுறவங்க, இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய பஞ்சாப்லேருந்து வந்த ஒரு சில பஞ்சாபிஸ் வந்து அந்த ஹூப்ளி பட்டணத்தில் இருந்தாங்க. In that place, many from Punjab were living there. They were doing the work of cleaning. அவங்க வந்து ஒரு சில ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த வனஜாங்கிறவங்களை வந்து நாங்கள் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு நாங்கள் வந்து ஒழுங்கு பண்ணுறோம், நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்களை கூப்பிட்டாங்க. Some had received salvation among those people and they invited Vanaja to present a message to them. இவங்க வந்து 1 மணி நேரம் வந்து ஒரு மெசேஜுக்கு இவங்க வந்து கன்னடா லாங்குவேஜில் அழகாக அந்த மெசேஜை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாங்க. She had prepared for giving a message for an hour in Kannada language. அங்கே போன பிறகு தான் சொல்கிறாங்க, நிறைய பேர் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் பஞ்சாப்லேருந்து வந்து அவங்க நிறைய பெரிய ஒரு கூட்டமாக உட்காந்துருக்குறாங்க. After they reached the place, she was told that many relatives have come from Punjab and they had gathered in that place. அந்த சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து அவங்க கன்னடத்தில் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து கன்னடாவில் பேசாதீங்க, இங்கே உள்ளவங்களும் நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒன்று ஹிந்தியில் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. The person who had invited told that, please, since these people do not know Kannada, can you please speak either in Hindi or in other language? வனஜாங்குறவங்களுக்கு வந்து கன்னடா, தமிழ்,
இங்கிலீஷ் அவ்வளோதான் தெரியும். The minister knows only 3 languages, Kannada, Tamil and English. ஆனால் வந்தவங்களுக்கு வந்து ஹிந்தியும் அவங்க பேசுகிற பஞ்சாபி மொழியும் தான் தெரியும். But the visitors, they know Hindi or Punjabi. ஒரு பெரிய ப்ராப்ளம், ஏன்னா இவங்க வந்து மெசேஜ் கொடுக்கணும். இப்போ There's a problem in communication. She has to deliver the message. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நீ எழுந்து பேச ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. Holy Spirit instructed her to get up and give the message. இவங்க எழுந்து தமிழ்ல அழகு தமிழ்ல பேச ஆரம்பிச்சாங்க. She started delivering the message in Tamil. அந்த crowd பூரா அப்படி ஒரு பின் ஆஃப் சைலன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. There was a pin drop silence in the crowd. இவங்க வந்து ஏதாவது ஒரு ஜோக்க தமிழ்ல சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. If she gave a if she said a joke in Tamil, then everybody laughed. இவங்க வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் வந்து தமிழ்ல சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரும் அவங்க மொழியில உள்ள பைபிளை திறந்து வாசிக்கிறாங்க. If she said something in Tamil, they opened the Bible in their native language and started reading. ஒரு மணி நேரம் இவங்க நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. எல்லாரும் ஜெபிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் அவங்க தமிழ்ல சொன்னாங்க. எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. 1 hour she gave a very good message in Tamil, and when she invited for prayer, everybody started praying. எல்லாம் முடிச்ச பிறகு உட்கார்ந்தாச்சு. After everything was finished, they sat down. பிரேயர் மீட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த பஞ்சாபில் உள்ள எல்லாரும் அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க, எங்க மொழி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்குறாங்க. After the meeting was over, everybody who had come from Punjab, they came and asked her, how do you know our language? எங்க மொழி பஞ்சாபியும் கிடையாது. Our language is not Punjabi. எங்க ட்ரைபல் மொழி வந்து டைலெக்ட் மற்றும் உள்ள சாஹ்புரி என்ற ஒரு லாங்குவேஜை நாங்கள் எங்களுக்குள்ளாக பேசிக்கிடுவோம். Our language is a tribal language. The dialect is Sakhpuri. எங்க சாக்புரி லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல அழகு சாக்புரியில் எங்களோட பேசுனீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டாங்க எல்லாருக்கும் அவங்ககிட்ட. How do you know this Shahpuri language? You have spoken in a very beautiful Shahpuri language. இதுதான் வந்து என்ன செய்யறது, அந்நிய பாஷையின் வரம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் This is the gift of tongues. ஒருவேளை உங்களுக்கு வந்து எந்த மொழியும் தெரியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து அவர்கள் என்ன மொழியில் பேசுகிறார்களோ அதே மொழியில் நீங்கள் பேசத்தக்கதாக உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். இதுதான் அந்நிய பாஷையின் வரம் என்று சொல்லப்படுகிறது. This is the gift of tongues. This is how God uses the gift of tongues. When you do not know the language the hearers know, then God makes you speak in that language. நீங்க அந்த வரத்தை நீங்க பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த சமயத்திலே தேவன் உங்களை பயன்படுத்த விரும்பினால் அந்த வரத்தை அந்த நேரத்தில் தானே உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் எடுத்து பயன்படுத்துவார். You do not need to receive the gift before, but when a time of need comes, God gives you that gift and makes use of it. இப்போ 24வது நாளில் நம்ம வந்து தியானித்த ஒரு பகுதி வந்து டேவிட் டிக்கா அவங்கிறவர் எழுதிய ஒரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். On the 21st day, we saw a meditation written by David Diga. We are going to see a portion of it. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வந்த பிறகு அவர் செய்கிற முதலாவது காரியம், தனக்கு இஷ்டமில்லாத காரியங்களை அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாத காரியங்களை நீங்கள் விட்டுவிடும்படியாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக பேசுவார். After the Holy Spirit has come into each one of our lives, then He speaks to us to remove the unwanted things from our life. பரிசுத்த ஆவியானவரால் நம்ம ஊறி இருக்க வேண்டும் என்று நம்ம வந்து போன முறை பார்த்தோம். நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நான் ஊறி இருக்கிறேன். ஆனால் நான் அப்படி ஊறி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் நெருக்கமான உறவு வைத்துக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். When we saw that we have to be immersed in the Holy Spirit, when we are immersed in the Holy Spirit, then Holy Spirit begins His work to bring us closer to Him. நீங்கள் நெருக்கமான உறவு வைத்துக்கொள்ள துவங்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையில்லாத பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்குள்ளாக பேச ஆரம்பிப்பார். When you start having a close relationship with the Holy Spirit, then only He start
showing you the things that he doesn't like. இது பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக பேச ஆரம்பிப்பார். If only you start having a close relationship with the Holy Spirit, then he will start speaking about these things to you. இல்லை எனக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் கூட எனக்கு எந்த விதமான ஒரு நெருக்கமான உறவும் தேவையில்லை, நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நான் ஊறி இருக்கிறேன், அது போதும், அவரோடு கூட நான் நெருக்கமான உறவு கொள்ள தேவையில்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். You could sometimes say that I do not want a closer relationship with the Holy Spirit. It is enough that I am filled with him. பாருங்க, நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்றேன். நான் என் வீட்டில் என் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறேன். I will show you a small thing. I am in my home with my family. என்னுடைய அப்பாவோடும் என் அம்மாவோடு கூட தான் நான் இருக்கிறேன். I am in the home with my parents. என் அப்பாவோடு கூட தான் நான் சாப்பிடுகிறேன். I eat with my father. டிராயிங் ரூமில் எங்கள் அப்பா உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து என்னுடைய வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். In the drawing room, my father is working. I sit nearby and do my work. தோட்டத்தில் சாயங்காலத்தில் எங்கள் அப்பா தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, நானும் ஒரு பக்கத்தில் நின்று என்னுடைய தோட்ட வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். My father works in the garden in the evening and I also go with him and work nearby. நான் தூங்கும் பொழுது ஒரே ரூமில் அவர் ஒரு கட்டில் படுத்து தூங்குறாரு, நான் ஒரு கட்டில் படுத்து தூங்குறேன். In the night when I sleep, he's lying down in his bed in a room and I also lie in my bed in the same room. ஆனால் நான் என் அப்பாவோடு பேசியது கிடையாது. But I have not spoken with him. எங்கள் அப்பாவுக்கு குணம் என்ன குணம் எனக்கு தெரியாது. I do not know the character of my father. எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் என்று நான் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. I have not come to know how my father is. இப்படி ஒரு வாலிபன் நம்மிடம் சொல்வான் என்றால் அந்த வாலிபனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? If a youth says this to us, what will we say about the youth? பாருங்க, எங்கள் அப்பாவோட கூட தான் இருக்கிறேன், எங்கள் அப்பாவோட சாப்பிட்றேன், எங்கள் அப்பாவோட டிரைவ் ரூமில் இருக்கேன், எல்லாமே எங்கள் அப்பாவோட கூட செய்கிறேன், ஆனால் எங்கள் அப்பாவோட நான் பேசினது கிடையாது, எங்கள் அப்பா யார் என்று எனக்கு இது வரைக்கும் தெரியாதுன்னு சொல்லி சொன்னான்னா அவன் எப்படிப்பட்டவன் என்று நம்ம சொல்லுவோம். If the youth says, I live with my father, but I do not know anything about my father, then what would we say about the youth? அப்போ நம்ம அந்த வாலிபனை பார்த்து எதையோ தொலைத்து போன ஊதாரி மகன் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். We will call him a prodigal son who has lost something. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் ஊறி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நான் பரிசுத்த ஆவியானவரை நான் பழக நான் ஆரம்பிக்கவில்லை என்றால் நம்ம ஊதாரிகளாகத்தான் நம்ம என்ன செய்வோம், நான் இருப்போம். We will also be a prodigal son if you say, I have been filled with the Holy Spirit, but I have not understood the Holy Spirit. ஏனென்றால் நான் பரிசுத்த ஆவியானவரோடு பழக ஆரம்பிக்கும் பொழுது அவர் எனக்கு என்ன தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் தேவையில்லாத காரியங்களை அவர் சுட்டி காண்பிப்பார். Because when I start having a close relationship with the Holy Spirit, he will show me some unwanted things in my life. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் என்னுடைய வாழ்க்கையில சுட்டி காண்பிப்பார். He shows from my life the things he does not like. நான் அவருக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே அவர் அமைதியாகி விடுவார். If I don't obey him, then he will become silent. பாருங்க, நம்முடைய வேதத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. 1 Corinthians 10:23. I'm reading from New King James Version. All things are lawful for me, but not all things are helpful. All things are lawful for me, but not all things edify. ஆவிக்குரிய விதத்தில் நம்ம ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து ஒரு சில காரியங்களை விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது, அதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அமைதியாகி விடுகிறார். We have grown spiritually to some extent, but when the Holy Spirit shows us to leave certain things, and if we do not obey, then he becomes silent. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு 17 வயது நிரம்பிய ஒரு மகன் இருக்கான்னு வச்சுக்கிடுங்களேன். I will show you a thing. If you have a 17-year-old son, அவன் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து கம்ப்யூட்டர் கேம் மணிக்கணக்காக விளையாடிக்கிட்டு இருக்கான். he plays computer games for several hours. அவன் நீட் எக்ஸாமுக்கு அவன் ப்ரிப்பேர் பண்ணலாம்,
காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த காலேஜில் நான் வந்து படிக்கணும்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணலாம், அந்த காலேஜுக்கு வந்து அவன் வந்து அப்ளிகேஷன் போடலாம், அதில் எப்படி நம்ம வந்து ஷீட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியாக அவனுடைய தன்னுடைய ப்ரொமோஷனுக்குள்ளதை அவன் நினச்சி பார்க்கலாம். For he could either prepare for NEET exam or some other competitive exam. He could think about colleges into which he can enter. He can think about his future, but rather than doing that, he's playing computer games. அப்படிப்பட்ட ஒரு 17 வயசு பையன் எப்போ பார்த்தாலும் உட்காந்து கம்ப்யூட்டர் கேமில் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அப்பா பார்த்து சொல்லுவார், டேய் நீ 10 வயசில் விளையாண்ட அந்த விளையாட்டு இந்த வயசில் விளையாடக்கூடாது என்று சொல்லுவார் இல்லையா? A father of that son will definitely say to him, the computer games which you played when you were 10-year old, you're not supposed to play when you're 17 years. அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளா வந்து நம்மளை வந்து ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக வழி நடத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டுவிட சொல்லி தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார், கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். When the Holy Spirit comes and dwells in us, He wants to lead us into this kind of maturity. So He gives us this kind of instruction to us. பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளாக நம்ம பேசும் பொழுது நம்ம வந்து சில சமயங்களில் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். When the Holy Spirit speaks to us, sometimes we are not obedient. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு சில காரியங்கள் தான் மேல நிக்குது. There are only few things for which we have to give importance in this life. அந்த காரியங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தால் போதும், மற்ற காரியங்களை தேவன் என்ன சொல்கிறார், விட்டுவிட சொல்லுகிறார். It's enough that we give importance to those few things and God wants us to leave the other things. பாருங்க, நம்முடைய முதல் பட்டியலில் முதலாவது வருகிற காரியம் நம்முடைய குடும்பம். The first and the foremost things that comes is the family. நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God desires that we will give some time for our own family. இரண்டாவது, நமக்கு வருமானத்தை தருகிற நம்முடைய ஆபீஸ், நம்முடைய வேலைகள். Second is the office where I go and earn my money. மூன்றாவதாக நம்முடைய ஊழியங்கள். Third is the ministry. ஜெப ஊழியமா இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், போதிக்கிற ஊழியமா இருக்கட்டும். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம் ஊழியங்கள். It could be gospel ministry, prayer ministry, or ministry of teaching. This is the third thing God gives us. நான்காவதாக தான் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஆஃபீஸில் உள்ள கொலீக்ஸ் எல்லாம் நான்காவதாக அவங்க வருகிறார்கள். And the fourth place are our friends and the colleagues in our office. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து இதை விட்டுவிடு மகனே என்று என்ன செய்கிறார், அவர் சொல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். If we leave giving importance to these things and rather spend our time on other things, then the Holy Spirit instructs us that these are not needed, so you please leave it. அநேக காரியங்களை நம்ம விட்டுவிடாது இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. When we don't give up these things, then we could lose our own blessings. நான் ஒரு மொபைலை கையில் வச்சுட்டு, அல்லது என் பையனுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுட்டு என் பையனை பார்த்து சொல்கிறேன், உன் கையில் இருக்கிற பொம்மையை நீ கீழே வை, இந்த மொபைலை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறேன். If I have a mobile that I have bought for my son and I tell him, keep the doll that is in your hand down and I will give this mobile into your hand. அல்லது ஒரு ஐபேட் அவனுக்காக நான் நல்ல ஐபேடை வாங்கிட்டு வந்து, டே மகனே இந்த ஐபேடை அவன் கையில் கொடுக்குறேன், நீ கையில் உள்ள பொம்மையை நீ கீழே வைன்னு சொல்கிறோம். And suppose it is an iPad and I say, I will give this iPad to you, but keep the doll in your hand down. அவன் பொம்மையை கீழே வைக்காத வரைக்கும் இந்த ஐபேட் அவன் கையில் என்ன செய்யாது, போகாது. Unless he keeps the doll down, this iPad will not reach his hand. தேவன் நமக்கு தருகிற உன்னதமான ஆசீர்வாதங்களை கையில் வைத்துக்கொண்டு ஒன்றுக்கும் உதவாத நம்ம வந்து அதிலேயே நம்ம வந்து தலையை போட்டு உருட்டி கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்களை விட்டுவிடு, நான் உனக்கு இந்த ஆசீர்வாதங்களை தருகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் பொழுது நம்ம அதை விட்டுவிடு வரைக்கும் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை ஒருபோதும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது.
God is offering us a greater blessing, and He is asking us to leave the petty things, the worthless things that we are holding on to. But we are not ready to give up these worthless things. Unless we give up these worthless things, then God cannot give us the greater blessing He has kept for us. நான் என்ன காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது நீங்க அறிவீங்க. You, each one of you, will know what I am speaking with you. உங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை விட்டுவிட சொல்ல, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை மகனே, இதுக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையில்லை மகனே, உன்னுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு தேவையில்லை மகனே, விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்று தேவன் வருத்தப்படுகிறார். Each one of you know what the Holy Spirit is speaking with you, the things that He is asking you to leave. And if you're not ready to leave, then He is grieved. ஏன் ஆண்டவர் இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. இதை குறித்து இன்னும் நான் ஒரு ஆழமான பேசுகிறேன். தேவன் விட்டுவிடு என்று சொல்கிற காரியத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். I do not know why I am speaking these things in deeply, but God is persuading me to speak about these things. The things that God is asking you to leave, please leave. இதை செய் என்று தேவன் சொல்லும் பொழுது அதை நீங்கள் செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். If God is asking you to do a certain thing, then God expects that you will do that thing. தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லியிருப்பார். நமக்கு அந்த காரியம் செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. இன்னொரு காரியம், நமக்கு தேவையில்லாத காரியத்தில் நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. God might have asked you to do a certain thing, but instead of spending your time on that thing, you are spending your time on some other thing. பாஸ்டர், எவ்வளவோ நான் ஜெபிச்சிட்டேன், என்னுடைய இது வேலையில், உலக பிரகாரமான வேலையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவரே நீங்கள் கேட்கலாம். You could ask me to pray for the blessings in your work. என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை பாஸ்டர், எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். You could lack a blessing in either your work or in your family and ask me to pray. நான் ஒருவேளை உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அவளை இந்த காரியத்தை நான் விட்டுவிடு என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவர்கள் இன்னும் விட்டுவிடவில்லை, ஆகையால் இந்த ஆசீர்வாதத்தை நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். But God would show the pastor that I have asked them to leave a certain thing, but they are not left it. So this has been blocked. This blessing has been blocked for them. இந்த டேவிட் டிகா அப்படிங்கிறவர் ஒரு அருமையான காரியத்தை அவர் என்ன செய்கிறாரு, எழுதி இருக்கிறார். David Diga has written about a wonderful thing. இன்றைக்கு நம்ம தீர்மானம் பண்ணலாமா, ஆண்டவரே இவ்வளவு காலமா நீ என்னோடு போராடி கொண்டிருக்கிற இந்த காரியத்தை விட்டுவிடு என்று சொல்லுகிற இந்த காரியத்தை நான் விட்டு விடுகிறேன், எனக்கு கிருபை தாங்க, நான் விட்டு விடுகிறேன் என்று இந்த நாளிலே நீங்கள் விட்டு விடுவீர்களா? Can you make a decision today to leave the thing that Holy Spirit is speaking with you to leave? அடுத்தபடியாக நம்ம பார்ப்பது பரிசுத்த ஆவியானவரின் குரலை நான் எப்படி கேட்பது? The next thing we are going to see is how can I hear the voice of the Holy Spirit? நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நான் ஊறி இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நான் விட்டு விடுகிறேன். அது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் தான் என்று நான் எப்படி இனம் கண்டுகொள்வது? I am filled with the Holy Spirit, but how can I discern the voice of the Holy Spirit? நம்ம 41வது நாள்லேருந்து 41வது நாள்லேருந்து 44வது நாள் வரைக்கும் டேவிட் டிகா எழுதிய அந்த பிரசங்கத்திலிருந்து வந்த குறிப்புகள் இது. I have taken these notes from the meditations from day 41 to 44 by David Diga. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரா? Does Holy Spirit speak? ஆம், பேசுகிறார். Yes, he speaks. ஆனால் ஆவியானவர் பேசுவதை இனம் கண்டு கொள்ளும் அளவுக்கு நமது மனதும் நமது காதுகளும் இன்னும் என்ன பண்ணவில்லை, அந்த கவனத்துக்கு பழக்கப்படவில்லை. But the fact is that our minds and ears are not still trained to discern the voice of the Holy Spirit. நம்முடைய மனசு இன்னும் பழக்கப்படலை. Our minds, hearts are not trained. அப்படி நம்ம பழக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் என்னோடு கூட பேசுகிறார் என்பதை நம்ம இனம் கண்டு கொள்ளுவோம். When we are trained in it, then we can discern his voice. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார்? What are the things the Holy Spirit
speaks to us. ஆரம்ப விசுவாசிகள் வளராத அது விசுவாசிகள் தான். நான் ஆரம்ப விசுவாசிகள் வளராத விசுவாசிகளுக்கு அதிகமாய் சார்ந்திருக்கிற காரியங்கள் எவைகள்? The believers who are in a beginning stage, who are not grown enough, what are the things they depend on? தீர்க்க தரிசனங்களை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ரொம்ப சார்ந்திருக்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்கின்றோம். The beginners, they depend on more on the prophecy. நான் பரிசுத்த ஆவியின் குரலை கேட்கிறது குறித்து சொல்கிறேன். முதலாவது நம்ம போற காரியம் தீர்க்க தரிசனம் சொல்லணும். The first thing we go to is the prophecy. நம்ம ஒரு காரியத்தை நம்ம நினச்சிக்கிட்டு வந்திருப்போம், ஆண்டவர் என்னோடு கூட பேசணும். சபையில் யாராவது எனக்கு தீர்க்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? நம்ம எதிர்பார்க்கிறோம். We might have something in our heart, we might be thinking about it, we would expect an answer from God, and we would expect somebody from the church to speak to us about that thing. சகோதரனே, தேவன் நீ செய்கிற காரியத்தை செய் என்று சொல்கிறார் என்று அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் வர வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். We expect to receive a word from the minister saying that you go do that thing. தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களிடம் போய் நான் இந்த காரியத்தை செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் பிரதர், எனக்காக கொஞ்சம் நீ ஜெபிச்சு இதை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தீர்க்கதரிசிகளை கூட்டத்தில் போய் நம்ம கேட்கிறோம். We could go to a prophet and ask, I want to do a certain thing, can you please pray and counsel me? இது ஆரம்ப விசுவாசிகள் போகிற ஒரு காரியங்கள். This happens with believers who are in very beginning stage. தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறாரா? பேசுகிறார். Does God speak through prophets? Yes, he speaks through prophets. ஆனால் தீர்க்க தரிசனத்தை நம்ம முழுவதுமாக நம்பி இருக்க கூடாது. But we cannot fully depend on prophecy. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா கனவுகள் அல்லது தரிசனங்களை சார்ந்திருப்பது. The second part is depending on dreams and visions. நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். திடீர்னு எனக்கு கனவுல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாங்க நிறைய சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். When I was praying about a certain thing, then God showed me a dream or vision. Many say like this. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனத்தில் இந்த மாதிரி காரியங்களை எனக்கு காண்பித்தார், இதை நான் தொடரலாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் என்று அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். Also we could have heard that when a certain person was praying, then he would have received a vision. கனவுகள் தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரா? Does God speak through visions and dreams? பேசுகிறார். Yes, he speaks. ஆனால் கனவுகளையும் தரிசனங்களையும் முழுவதுமாக நம்ம சார்ந்திருக்க கூடாது. But we cannot also fully depend on only dreams and visions. எப்பொழுதுமே தேவன் தீர்க்கதரிசனங்கள் மூலமாகவும் பேசுவதில்லை. எப்பொழுதுமே தேவன் கனவின் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் தேவன் எப்பொழுதுமே பேசுவதில்லை. God does not always speak only through prophets or dreams or visions. எப்பொழுதோ ஒரு முறை நம்மோடு கூட பேசுவார், ஆனால் எப்பொழுதுமே நம்மோடு கூட இதை வைத்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நம்ம சொல்ல முடியாது. Sometimes God uses these to speak to us, but not in every occasion. மூன்றாவதாக சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். The third thing is God speaks to us through circumstances, other opportunities that come along. அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக எனக்கு அவர் கிருபை பண்ணினார். நான் அந்த காரியத்தை செய்த பொழுது அதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை நான் விளங்கி கொண்டேன் என்று அநேக சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். Many say that in a particular circumstance, God gave me so and so opportunity, and that's the will of God for me. நான்காவதாக மெல்லிய சத்தத்தின் மூலமாகவும் அல்லது நம்ம என்னுடைய ஆவிக்குள்ளாக தேவன் பேசுவதை அநேக முறை நான் கேட்டிருக்கிறேன். The fourth thing is a still voice, that is God, the Holy Spirit speaking to my spirit. அதாவது சொல்லுவாங்க ஆடிபிள் வாய்ஸுமா மெல்லிய சத்தம் காதில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண்டவர் சில நேரங்களில் பேசுகிறாரு. Sometimes God speaks with an audible voice. ஆனால் அநேக நேரங்களிலே அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னுடைய ஆவியோடு கூட அவர் பேசுகிறதை அநேக நேரங்களிலே நான் கேட்டிருக்கிறேன். But most of the time through the Holy Spirit he speaks to my spirit. இது என்னுடைய நினைப்பா அல்லது பரிசுத்த ஆவியானவர் தான் என்னோடு கூட பேசுகிறாரா என்று நம்ம அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். It takes some time for us to understand that it is the Holy Spirit who is speaking to us in this manner.
இது மெல்லிய சத்தத்தின் மூலமாகவும் என்னுடைய ஆவியிலே நான் கேட்கத்தக்க வண்ணமாகவும் பரிசுத்த ஆவியானவர் நான் பேசுகிற காரியங்கள். It will be a still voice that I could hear in my spirit. கடைசியாக நம்ம பார்க்க போறது வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். The last thing we are going to see is God speaks also through His word. 95% ஆண்டவர் தன்னுடைய வேத வசனத்தின் மூலமாக தன்னுடைய காரியங்களை அவர் உறுதிப்படுத்துவார். 95% of the time, God confirms His things through His word. அது மெல்லிய சத்தமாக இருக்கட்டும், என்னுடைய ஆவியில் உணர்வதாக இருக்கட்டும், சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களாக இருக்கட்டும், கனவுகள் தரிசனங்களாக இருக்கட்டும், தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், எல்லா காரியங்களும் வேத வசனத்தோடு ஒருவேளை ஒத்துப்போகவில்லை என்றால் அது தேவன் பேசியது கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் பேசியது கிடையாது. God could communicate to you through prophecies, through dreams, visions, through circumstances or opportunities or a still voice. But all of these things has to be aligned with the word of God. If it is not aligned to the word of God, then God is not speaking to you. பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது அநேக நேரங்களிலே வேத வசனத்தை நம்முடைய அறிவுக்கு கொண்டு வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். Many times God, the Holy Spirit brings to remembrance in our minds the word of God, and He speaks to us through that word. இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிற ஒரு சில காரியங்கள் இது. These are the few things through which we can hear the voice of the Holy Spirit. நம்ம கடைசியாக நம்ம பார்க்க போகிறது 46வது நாளில் நம்ம தியானித்த மெகதோஸ் என்ற வல்லமை. The last thing we are going to see is about Megathos power we saw on the 46th day meditation. ஆமாம், அதில் ரேனாட் பொங்கே அவர் எழுதுகிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, மெகதோஸ் என்ற அணை போட முடியாத கட்டுக்கடங்காத ஒரு பெரிய வல்லமை தான் மெகதோஸ் வல்லமை என்று அவர் சொல்கிறார். This was written by Reinhard Bonge. He says the Megathos power is unstoppable potency or power. அதாவது மெகதோஸ் வல்லமைனா சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன? How do we correctly understand this power? பாருங்க, மத்தேயு 3:11 இப்படி நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 3:11, யோவான் ஸ்நானகன் இவ்விதம் இயேசு கிறிஸ்து பற்றி அவன் கூறுகிறான் பாருங்க, எனக்கு பின் வருகிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். You see in Matthew 3:11, I baptize you with water for repentance, but after me comes one who is more powerful than I, whose sandals I am not worthy to carry. He will baptize you with the Holy Spirit and fire. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். Jesus will baptize us with the Holy Spirit and the fire. பரிசுத்த ஆவியானவர்னா நமக்கு புரியுது. அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறது என்றால் என்ன? What is baptism in fire? இது நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குற சமயத்தில் 2 விதமான ஒப்புமைகளால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. These are 2 parallels from the Bible that are shown about the Holy Spirit. பாருங்க, எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1-10 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போய் நீங்க வாசித்து பாருங்க. You can go home and read Ezekiel 47 verses 1 to 10. இதுல பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நதியிலே ஓடுகிற தண்ணீருக்கு ஒப்பாக இருக்கிறார், அக்கினிக்கும் இணையாக சொல்லப்படுகிறார். In this place, Holy Spirit is compared to a river and also he is compared to a fire. எசேக்கியேல் 47:1 நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட ஒரு நதியை பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்ன நீச்சல் ஆழத்துக்கு என்னை கொண்டு போங்க. கணுக்கால் அளவு இல்லை ஆண்டவரே, முழங்கால் அளவு இல்லை ஆண்டவரே, இடுப்பளவு இல்லை, நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே தான் சொல்லப்படுகிறார். In this portion of Ezekiel 47, Holy Spirit is described as a river flowing from the throne of God. This is where we pray, use often to pray that take me into deeper
waters. எசேக்கியேல் 47 நான் 9 நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். I will read for you Ezekiel 47:9. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினாலே வெகு ஏராளமான மீன்களும் மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் யாவருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. Ezekiel 47:9. Swarms of living creatures will live wherever the river flows. There will be large numbers of fish, because this water flows there and makes the salt water fresh. So where the river flows, everything will live. இந்த பரிசுத்த ஆவியானவர் நதிக்கு ஒப்பாக சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் போகும் இடமெல்லாம் பாருங்க, ஜீவ பிராணிகள் பிழைக்கும். அப்படி என்றால் நாம் உயிரடைகிறோம், நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும் என்றெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. Here the Holy Spirit is compared to the river, and wherever this river flows, the creatures will live, and that's the blessings that we receive. We receive healing and life. இந்த தண்ணீர் பொங்கி வருகின்ற ஒரு ஊற்றாக நமக்கு சொல்லப்படுகிறார். He is described as a wellspring here. இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார், அவன் உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நதிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். Jesus described the Holy Spirit as a wellspring coming out of our hearts. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நதியை நம்ம நதியினுடைய நீரை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் வருகிறது, நமக்கு உயிர் வருகிறது, நம்ம போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் வருகிறது. When we receive this river of the Holy Spirit, we receive healing, life, and wherever we go there is healing and life. அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு சமமாக சொல்லப்படுகிறார். Holy Spirit is also described equivalent to fire. இந்த அக்கினிக்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் பண்ணப்படும் பொழுது இந்த அக்கினி முதலாவது நம்மை சுட்டெரிக்கிறது. When we are baptized in this fire, the fire consumes us. நமக்குள்ள இருக்கிற என்னென்ன காரியங்கள், பாவமான காரியங்கள், வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் முதலாவது இந்த அக்கினி நம்மை சுட்டெரிக்கிறது, நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறது. The fire first consumes the sinful nature within us. இந்த அக்கினியை நான் பெற்றுக்கொண்ட பொழுது இந்த அக்கினி இன்னொரு பக்கத்தில் போகும்பொழுது அவர் அந்த அக்கினியாலே பற்றி எரிகிறார். After I have received this fire, the person to whom I go, that person also receives this fire. அவர் இன்னொரு பக்கத்தில் போகும்போது அவரும் பற்றி எரிகிறார். So he goes on to another person and the fire keeps on transferring from person to another. நான் என்னுடைய மெசேஜ், என்னுடைய அந்த ஒரு மெசேஜில் நான் சொன்னேன், மோசே அவன் அந்த மலையில் ஏறி போய் மேகத்துக்குள்ளாக பிரவேசித்தான், அவன் மேகத்துக்குள்ளாக இருந்து தேவனுடைய அக்கினிக்குள்ளாகவும் பிரவேசித்தான் என்று நம்ம பார்த்தோம். In my earlier message that I gave about Moses on the mountain, he also entered the fire of God. நதி, மேகம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர். River, fire, all these things are நதி, மேகம் என்ற எல்லாமே அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. River and the cloud represent the Holy Spirit. அவன் மேகத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை இன்னும் அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர் அக்னிக்குள்ளாக அவன் பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் அவனை அழைத்தார். When he was in the cloud, then God called unto him and asked him to come to the fire. இந்த மெகாதோஸ் என்கின்ற இந்த வார்த்தை இரண்டையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. Megathos represents both these things. இந்த ஆறை நீங்க எதை கொண்டு என்ன செய்ய முடியாது, இங்க தடுத்து அணை முடியாது. You cannot stop the river with anything. அந்த மாதிரி இந்த ஒரு நெருப்பு வரும் பொழுது இந்த நெருப்பை யாராலும் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாத நெருப்பாக மாறிவிடுகிறது. Also the same case with the fire. When the fire comes, it's unstoppable. இந்த மெகாதோஸ் என்கின்ற இந்த வல்லமையை நம்ம என்ன செய்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த இரண்டையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். This megathos power we receive when we receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்த பிறகு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? What is the first sign
after the Holy Spirit comes inside you. நீ மற்றவங்களை சுகமாக்குறது அடையாளம் கிடையாது. It's not about healing others. மற்றவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறீங்க அது கிடையாது. You're useful to others, that's not a sign. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்த பிறகு முதலாவது கொடுக்கிற காரியம் உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தம் இல்லாத தன்மையை சுட்டி காண்பித்து உங்களை என்ன செய்கிறாரு, எரிக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய முதல் கிரியை. First thing the Holy Spirit does is he shows all uncleanness that's within you and burns up all those things. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் I will finish the message with one last thing. எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் ஒரு சாதிரி அப்படிங்கிற உங்கள் லாங்குவேஜ் பேசுகிறவங்க மத்தியில் நாங்கள் பரிசுத்த ஆவியான நிறைவுக்குள்ள அவங்களை நடத்தினோம். During our days of ministry, we led the people Sahri. அது 3 நாள் மீட்டிங். நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அது 3 நாள் மீட்டிங். 3வது கடைசி நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார். It was a 3-day meeting. On the last day, Holy Spirit came heavily upon them. எல்லாரும் பாஸ்டர் முதற்கொண்டு வாலிபர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி கீழே உருள்றாங்க. நிறைய வாலிபர்கள் முன்னாடி அழுது அவங்க என்னமோ சாதிரி பாஷையில் பேசுகிறாங்க. Many pastors and the youth gave them to the Lord, and the youth came forward and cried in their own language. அந்த வாலிபர்கள் என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப நான் என்ன மொழிபெயர்க்கிட்ட கேட்டேன், இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நான் கேட்டேன். நான் many youth were crying and speaking in their language. I asked the translator, what are they saying? அவர் சொன்னாரு, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், பாவின்னு சொல்லி தரையில முட்டி அவங்க அழுது அங்க எனக்கு ஒப்பு கொடுத்தாங்க. They were saying, I am a sinner, and gave themselves to the Lord. இந்த அக்கினி முதலாவது நம்மிடத்திலே வரும் பொழுது நம்மை முதலாவது சுத்திகரிக்கிறது. When the fire comes unto us, it first cleanses us. நம்மை சுத்திகரிக்காமல் நாம் மற்றவர்களுக்கு என்னவா இருக்க முடியாது, ஆசீர்வாதமாக ஒருபோதும் இருக்க முடியாது. When we are not cleansed, then we cannot be a blessing to others. நான் கடைசியில் நான் முதல் சொன்ன காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் விட்டுவிடு என்று சொல்லுகிற காரியத்தை நீங்கள் விட்டு விடவில்லை என்றால், again I will repeat the same thing I told in the beginning. If you do not give up the thing that the Lord is asking you to leave. எனக்குள்ள ஏன் அந்த பாரத்தை மறுபடியும் வைக்கிறேன்னு தெரியல. ஆண்டவர் நீங்கள் விட்டுவிடு என்று சொல்லுகிற காரியத்தை நீங்கள் இன்னும் விட்டுவிடவில்லை என்றால், I don't know why I get this burden. If you do not give up the thing that the Lord is asking you to leave, நீங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்க மாட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை வீணாக வாழ்ந்து விடுவீர்கள் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். The Lord is saying that if you do not give up, you will not be useful to yourself, you will not be a useful vessel to others also. இந்த மெக்காதோஸ் என்கிற வல்லமை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென். Let's receive this Megados power. Amen.